ஏதாவது ஒரு காரியம் முரட்டுத்தனமா அறிவில்லாமல் செய்யும் போது காட்டுமிராண்டித்தனம் அல்லது காட்டு விலங்காண்டித்தனம் என்றெல்லாம் சொல்றதை நம்ம கேட்கிறோம். உண்மையில் காட்டுமிராண்டிகளும் காட்டு விலங்காண்டிகளும் இன்னைக்கு நாகரிக மனிதன் செய்யக்கூடிய பலவற்றை செய்து கொண்டிருந்தார்களா என்றால் இல்லை. ஒழுக்கம் என்பதும் அறம் என்பதும் விழுமியங்கள் என்பவையும் காலத்துக்கு காலம் மாறுபடுகின்றன. இன்றைக்கு எது ஒழுக்கம் என்று மதிக்கப்படுகிறதோ சமூகத்தினால் அது ஒரு காலத்தில் ஒழுக்கம் இல்லாத இருந்திருக்கும். நான் சொன்னேன், சுரண்டல் என்பது கெட்ட வார்த்தை அல்ல என்று சொன்னேன். அந்த புறஞ்சார்ந்த நெறிகளின்படி ஒரு கட்டத்தில் சுரண்டல் என்ற ஒரு செயல் வழி தோன்றுகிறது. அதை தவிர்க்க முடியாது, மனித குலம் தவிர்க்க முடியாது. அதே போல் சுரண்டல் ஒழிவதையும் தவிர்க்க முடியாது. இன்னொரு கட்டத்தில் அடிமை முறை என்பது அருவருப்பானதாக, வெறுக்கத்தக்கதாக, இழிவானதாக தோன்றலாம். ஆனால் அடிமை முறை என்பது மனிதகுல வரலாற்றில் ஒரு பெரிய பாய்ச்சலை குறித்ததுன்னு சொல்வார். ஒரு பெரிய முன்னேற்றம். ஏன் அடிமை முறை தான் அந்த விலங்கு வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு படியாக அமைந்தது. அடிமை முறையோடு சேர்ந்து தனிச்சொத்து வந்தது. அடிமை முறையோடு சேர்ந்து அரசு வந்தது. ஆதிக்கம் செலுத்துகிற அரசாங்கம் இல்லை, போலீஸ் இல்லை, இராணுவம் இல்லை, சிறை இல்லை, நீதிமன்றம் இல்லை. அப்படி இல்லாத காலத்தில் மனிதன் என்ன படைத்தான்? 33 லட்சம் ஆண்டுகளில் என்ன கலை வந்தது, என்ன இலக்கியம் வந்தது, என்ன எழுத்து? ஒண்ணுமே இல்லை. புதைப்பிடங்கள் எதை காட்டுதுன்னா ஒரு மனித கூட்டம் ஒரு இடத்தில் நிலைத்து வாழ்வதை குறிக்கிறது. ஆரியர்கள் கால்நடை மேய்க்கிறவர்களாக, நாடோடிகளாக, இடம் விட்டு இடம் பெயர்கிறவர்களாக இருந்தபோது அவங்க ஒரு இடத்தில் நிலைத்து வாழ்ந்து குடியாக இருந்து புதைப்படம் வைத்துக் கொள்ள முடியல. எனவே அது ஆரியர்கள் அல்ல என்பதற்கு அதுவே சான்றா கருதப்படும். கண்ணதாசன் பொது உடைமை பற்றி பாடும்போது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை என்று பாடுவார். பணம் ஒரு பரிமாற்ற ஊடகமாக நிலைப்படுவதற்கு முன்னதாக மாடு அல்லது எருதுகள் போன்ற ஒரு சரக்கினால் மதிப்பு அளவிடப்பட்டது என்பதை காட்டுவதற்கு ஹோமரின் உதாரணத்தை மார்க்ஸ் பயன்படுத்துகிறார். கண்ணதாசன் பொது உடைமை பற்றி பாடும்போது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை என்று பாடுவார். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பில் இது 218வது நிகழ்வு. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு எங்கெல்ஸ் பார்வையில் தனியுடைமையின் வருகை என்பதாகும். ஏற்கனவே நாம் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸினுடைய குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்ற அடிப்படையான மார்க்சிய நூல், மாந்தரியல் படைப்பு, ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி, அதிலிருந்து பல பகுதிகளை எடுத்து காட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டில், இந்தியாவில் சாதியின் தோற்றம், சாதியின் பயணம், சாதியின் இன்ற நிலை, அதன் எதிர்காலம், இவை பற்றி ஆய்வு செய்வதாக இருந்தால், மார்க்சிய நோக்கில் ஆய்வு செய்வதாக இருந்தால், சாதிக்கும் பொருளியல் அமைப்புக்குமான தொடர்பு, சாதிக்கும் தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றோடு உள்ள தொடர்பு, இவற்றை நாம் ஆராய்ந்தாக வேண்டும். அதற்கான அறிவியல் அளவுகோல்களை உருவாக்கி கொள்ளும் நோக்கத்தில்தான் நாம் எங்கெல்ஸினுடைய அந்த நூலை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோம். அந்த முறையில் நாம் ஏற்கனவே மனிதகுல வரலாறு, ஏடறிந்த வரலாற்றுக்கு முந்தைய ஏடறியாத வரலாறு, அது பற்றி அமெரிக்காவில், அதாவது புதிய உலகத்தில் லூயி மார்கன் அவர் மேற்கொண்ட அந்த ஆய்வு, அவர் எழுதிய நூல் தொன்மை குமுகம்
ஏன்ஷியன் சொசைட்டி என்ற அந்த நூலில் மார்க்ஸ் எழுதி வைத்த குறிப்புகள், கூடுதலாக மார்க்ஸ் நடத்திய ஆய்வுகள், எங்கெல்ஸ் விரிவாக நடத்திய ஆய்வுகள் ஆகியவற்றையெல்லாம் சேர்த்துதான் இந்த குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்ற நூல் எழுதப்பட்டது என்பதை பார்த்தோம். இந்த லட்சக்கணக்கான ஆண்டு காலத்திய வரலாறு, அந்த வரலாற்றை காட்டுமிராண்டி காலம், அநாகரிக காலம், நாகரிக காலம் என்று 3 பிரிவுகளாக பிரித்து அதில் முதல் 2 காலங்களை பற்றியும் விரிவானதொரு ஆய்வை மார்கன் செய்தார். மார்கன் அந்த ஆய்வை செய்வதற்காக செவ்விந்திய பழங்குடி மக்களிடையே வாழ்ந்து, அவர்களோடு இணைந்து, அவர்களோடு சேர்ந்து வாழ்க்கை நடத்தி இந்த ஆய்வை செய்து முடித்தார். மார்கனுடைய அந்த ஆய்வு காட்டுமிராண்டி காலம், அநாகரிக காலம் பற்றி விரிவாக ஆய்வு செய்தாலும் நாகரிக காலத்தை தொடக்கி வைக்கிறார், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதற்குள் விரிவாக செல்லல. அதே மார்க்ஸ், எங்கெல்ஸும் அந்த நாகரிக காலத்தையும் விரிவான ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை, அந்த காலத்தில் அவர் அந்த பெயரிட்டு காட்டுமிராண்டி காலம், அநாகரிக காலம் என்று அழைத்தாலும் இன்றைக்கு அதனுடைய பெயர் பழைய கற்காலமும் புதிய கற்காலம் என்று ஆகியிருக்கிறது. இந்த பழைய கற்காலம் என்பதே கிட்டத்தட்ட 33 லட்சம் ஆண்டுகள், பிறகு புதிய கற்காலம் ஒரு 3 லட்சம் ஆண்டுகள், அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஆண்டுகள் ஒரு புதிய கற்காலத்தினுடைய இறுதி காலகட்டம். அதனுடைய முடிவில் தான் உலோக காலம் தொடங்குகிறது. அதிலிருந்து தான் இன்றைக்கு இருக்கிற நாகரிக காலம். இது ஒரு 12,000 ஆண்டுகள், சற்றொப்ப 12,000 ஆண்டுகள். இதெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்து முடித்திருக்கிறோம். அதை அடுத்து உருக்குவாய் குளம் என்று அமெரிக்காவில் மார்கன் வாழ்கிற காலம் வரைக்கும் கூட மிச்ச சுச்சங்களாக நிலவி கொண்டிருந்த ஓர் இனக்குழு, அதனுடைய வாழ்க்கை முறை, இதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்தார்கள். மார்க்சியம் அதனுடைய மெய்யியலின் ஒரு பகுதியாகிய, மெய்யியல்ல ஒரு கூறு இயங்கியல் பொருண்மையம், டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் அல்லது இயக்கவியல் பொருள்முதல்வாதம் என்று சொல்றாங்க. இயங்கியல் பொருண்மையத்தினுடைய கோட்பாடுகளை மனிதகுல வரலாற்றுக்கு பொருத்தி பார்த்தால், சமூக வளர்ச்சிக்கு பொருத்தி பார்த்தால் அது வரலாற்று பொருண்மையம், ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் அல்லது வரலாற்றியல் பொருள் முதல்வாதம் என்று அழைக்கப்படும். இயற்கை என்பது தோற்றம் முடிவில்லாத ஒன்று. அந்த இயற்கையில் ஏற்படுகிற பரிணாம வளர்ச்சி, படிமலர்ச்சியினுடைய போக்கில் ஒரு கட்டத்தில் உயிரினங்கள் தோன்றி, அந்த உயிரினங்களுடைய படிமலர்ச்சியினுடைய உச்சத்தில் தான் மனித குரங்கிலிருந்து மனிதனாக உருமாறி இன்றைக்கு இருக்கக்கூடிய மனித குலம் தோன்றியது. அது இயற்கையின் ஒரு பகுதியாக விளைந்ததுதான் மனித சமூகம். அது இயற்கையை கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும், இயற்கையின் மீது எதிர்வினை புரியவும் எவ்வளவு ஆற்றல் பெற்றாலும் அது இன்னைக்கும் இயற்கையின் ஒரு அங்கமாகத்தான் இருக்கு. இந்த மனித சமூகத்தினுடைய வளர்ச்சி விதிகளை ஆய்வு செய்வதற்கு ஏடறிந்த வரலாறு என்று சொல்லுகிற போது பதிவு செய்யப்பட்ட வரலாறு ஆகிவிடுகிறது. அதில் புரிந்து கொள்ளுவதில், கற்றுக்கொள்வதில் வேறுபாடுகள் இருந்தாலும் அது ஏட்டில் எழுதப்பட்டதாகிவிடுகிறது. ஆனால் அதற்கு முந்தைய காலம்,
சரியாக சொன்னால் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை பற்றி, வரலாற்றுக்கு முற்பட்ட வரலாறு, அதை பற்றி ஆய்வு செய்வதற்கு நமக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் அகழ்வாராய்ச்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய தொல்பொருட்கள், தொல்லெச்சங்கள், அப்புறம் இலக்கியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், கற்பனைகள், அப்புறம் கல்வெட்டுகள். இதெல்லாம் தான் நமக்கு அந்த காலம் பற்றி கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ந்த அறிவியல் ஆராய்ச்சியில் ஒரு பொருளை எடுத்து வைத்துக் கொண்டு அதனுடைய வாழ்நாள் என்ன என்பதையெல்லாம் கரிம ஆய்வின் மூலமாக கண்டறிகிற வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. இல்லைன்னா நமக்கு அந்த காலத்திய மனிதர்களை பற்றி ஒண்ணுமே தெரியாம போயிடும். அதுபோல செய்யப்பட்ட ஆய்வுகள்ல மிக முக்கியமான ஒரு ஆய்வாக கிரேக்க இலக்கியங்களின் அடிப்படையில் கிரேக்கர்கள் வரலாற்றுக்கு முன் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய ஏடறிந்த வரலாறு எப்படி தொடங்குகிறது. நான் முன்பே சொன்ன மாதிரி பழைய கற்காலம், புதிய கற்காலம், அதனுடைய இறுதி பகுதி, அதிலிருந்து நாகரிக காலத்திற்கு எப்படி வந்து சேர்ந்தார்கள். நாகரிகம் என்றால் உயர்ந்தது, அநாகரிகம் என்றால் அவ்வளவு உயர்ந்ததல்ல, இழிவானது. ஏதாவது ஒரு காரியம் முரட்டுத்தனமா அறிவில்லாமல் செய்யும் போது காட்டுமிராண்டித்தனம் அல்லது காட்டு விலங்காண்டித்தனம் என்றெல்லாம் சொல்றதை நம்ம கேட்கிறோம். உண்மையில் காட்டுமிராண்டிகளும் காட்டு விலங்காண்டிகளும் இன்னைக்கு நாகரிக மனிதன் செய்யக்கூடிய பலவற்றை செய்து கொண்டிருந்தார்களா என்றால் இல்லை. ஒழுக்கம் என்பதும் அறம் என்பதும் விழுமியங்கள் என்பவையும் காலத்துக்கு காலம் மாறுபடுகின்றன. இன்றைக்கு எது ஒழுக்கம் என்று மதிக்கப்படுகிறதோ சமூகத்தினால், அது ஒரு காலத்தில் ஒழுக்கம் இல்லாத இருந்திருக்கும். இன்றைய கோணத்தில் அந்த காலத்திய பல நடைமுறைகள், விழுமியங்கள் ஒழுக்கம் அல்லாதவை என்று கருதப்படும். என்ன, ஆதிகால மனிதர்கள் அண்ணனும் தங்கையுமே மணந்து கொண்டார்களா என்று கேட்கும்போது மார்க்ஸ் சொல்வார், அதுதான் அன்றைய ஒழுக்கம், அப்படித்தான் அது இருக்க முடிந்தது என்று சொல்வார். இப்படியெல்லாம் வரலாற்றில் அறிவியல் என்பது உண்மைகளை உணர்த்துது. அதுக்கு விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லை. இதுக்கு முன்பே நம்முடைய வகுப்பு ஒன்றில் ஒரு சிறு விவாதம் வந்துச்சு. நான் சொன்னேன், சுரண்டல் என்பது கெட்ட வார்த்தை அல்ல என்று சொன்னேன். எந்த கண்ணோட்டத்தில்? அறிவியல் கண்ணோட்டத்தில். ஏன்னா சுரண்டுவது, சுரண்டப்படுவது என்பது ஒரு பொருளியல் செயல் வழி, இன் எக்கனாமிக் ப்ராசஸ். அது ஒருத்தர் விரும்பினால் தவிர்க்கக்கூடியதோ, விரும்பினால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதோ என்ற பேச்சுக்கே இடமில்லை. மனித சமூகம் வளர்ந்து செல்ல வேண்டும், மாறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதனால் மாறாமல் இருக்க முடியாது, வளர்ந்து செல்லாமல் இருக்க முடியாது என்றால், மனித சமூகம் வளருவதும் மாறுவதும் நம்முடைய விருப்பத்தை பொறுத்ததல்ல, வெறுப்பை பொறுத்ததல்ல, அது புறஞ்சார்ந்த நெறி, அப்ஜெக்டிவ் லா என்று சொன்னால், அந்த புறஞ்சார்ந்த நெறிகளின்படி ஒரு கட்டத்தில் சுரண்டல் என்ற ஒரு செயல் வழி தோன்றுகிறது. அதை தவிர்க்க முடியாது, மனித குலம் தவிர்க்க முடியாது. அதே போல் சுரண்டல் ஒழிவதையும் தவிர்க்க முடியாது. இன்னொரு கட்டத்தில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், கேபிட்டலிசம் இஸ் ஹிஸ்டாரிக்கல். முதலாண்மை, முதலியம், முதலியல், முதலாளித்துவம் என்பது வரலாற்று வழிபட்டது என்று மார்க்ஸ் சொல்வார்.
இந்த வரலாற்று வழிபட்டது என்று சொல்லும் போதே அதனுடைய பொருள் என்னன்னா, வரலாற்றில் வந்து வரலாற்றில் போய்விடக்கூடியதுன்னு அர்த்தம். நிலைத்து நிற்பதல்ல, ஆதி அந்தமற்றது அல்ல. அதுக்கு ஒரு வருகை தேதியும் உண்டு, ஒரு மறைவு தேதியும் உண்டு. தனிச்சொத்து அப்படித்தான், குடும்ப வடிவங்கள் அப்படித்தான், அரசு அப்படித்தான். அரசுன்னா அது என்னைக்குமே இருக்கும், நிரந்தரமா இருக்கும் என்று அர்த்தம் இல்லை. நிலை பேருடையது எதுவும் இல்லை, எல்லாமே இடையில் வந்து இடையில் போகக்கூடியதுதான். அதான் ஹிஸ்டாரிக்கல், வரலாற்று வழிபட்டது என்பதற்கான பொருள். அப்படி பார்க்கும்போது நாம வந்து இன்னைக்கு அடிமை முறை பற்றி ஆய்வு செய்யறோம். அடிமைத்தனத்துக்கு எதிராக நடந்திருக்கிற போராட்டங்கள், போர்களை பற்றி ஆய்வு செய்யறோம். அடிமைகளை விலைக்கு வாங்குகிற, விலைக்கு விற்கிற நடைமுறை பற்றி எல்லாம் பார்க்கிறோம். திருவிதாங்கூர் ஒரு அடிமை சந்தை இருந்தது என்று கால்டுவெல் சொல்வார். ரோமாபுரி அடிமைகளை பற்றி படிக்கிறோம். அடிமை பெண் என்று திரைப்படத்துல அதையே பார்க்கிறோம். அடிமை முறை அருவருப்பானது. என்ன, மனிதனை மனிதன் எப்படி அடிமைப்படுத்துவது? ஆடு மாடுகளைப் போல் மனிதர்களை விலைக்கு வாங்குவதும் விற்பதும் எப்படி? அமெரிக்காவில் எப்படி ஆப்ரஹாம் லிங்கன் தலைமையில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது? இதை பற்றி இயக்கவியல் பொருள்முதல்வாதமும் வரலாற்று பொருள்முதல்வாதமும் என்ற ஒரு கட்டுரையில் ஸ்டாலின் சொல்வார். இயங்கியல் பொருண்மையும் வரலாற்று பொருண்மையும். அதுல என்ன சொல்வார்னா, அடிமை முறை என்பது அருவருப்பானதாக, வெறுக்கத்தக்கதாக, இழிவானதாக தோன்றலாம். ஆனால் அடிமை முறை என்பது மனிதகுல வரலாற்றில் ஒரு பெரிய பாய்ச்சலை குறித்ததுன்னு சொல்வார். ஒரு பெரிய முன்னேற்றம். ஏன் அடிமை முறை தான் வந்து அந்த விலங்கு வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு படியாக அமைந்தது. அடிமை முறையோடு சேர்ந்து தனிச்சொத்து வந்தது. அடிமை முறையோடு சேர்ந்து அரசு வந்தது. அதுக்கு முன்னால அரசு இல்லை. இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இயற்கை, சமூக, அறிவியல் துறைகள், கணக்கு, வேதியியல், பூதியல் அல்லது இயற்பியல், வானியல், கலை, இலக்கியம், சிற்பக்கலை, கட்டடக்கலை எல்லாமே அடிமை சமுதாயத்தில் தான் வந்தன. பெரிய கலை இலக்கியங்கள் எல்லாம் அந்த காலத்தில் தான் படைக்கப்பட்டன. பிரமிடு போன்ற கட்டுமானங்கள் அந்த காலத்தில் தான் உருப்பெற்றன. ஏனென்றால் மனிதர்களில் ஒரு பகுதியினர் பாடுபட்டு உழைக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்களுடைய தேவைகளை எல்லாம் அடிமைகளை நிறைவு செய்கிற நிலை வருகிற போதுதான் இந்த சில அறிவியல் அறிஞர்கள், சில துறை வல்லுநர்கள் உருவாகி அந்த கலைகளை வளர்க்க முடியுது. ஓவியங்கள் வரைய முடிகிறது, ஓவியங்களை பற்றி ஆய்வு செய்ய முடிகிறது. மிகச்சிறந்த கலை இலக்கிய படைப்புகள் அடிமை சமுதாயத்தில் உருவாக்கப்பட்டன. நம்ம சொல்றமே, தொல் பொதுமை குமுகம், பிரிமிட்டிவ் கம்யூனிஸ்ட் சொசைட்டி. ஏழை பணக்காரன் இல்லை, ஆண்டை அடிமை இல்லை, ஆண்டான் அடிமை இல்லை, ஆதிக்கம் செலுத்துகிற அரசாங்கம் இல்லை, போலீஸ் இல்லை, இராணுவம் இல்லை, சிறை இல்லை, நீதிமன்றம் இல்லை. அப்படி இல்லாத காலத்தில் மனிதன் என்ன படைத்தான்? 33 லட்சம் ஆண்டுகளில் என்ன கலை வந்தது, என்ன இலக்கியம் வந்தது, என்ன எழுத்து? ஒண்ணுமே இல்லை. காட்டு விலங்குகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய எளிய தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக கல் கருவிகளை பயன்படுத்தி கொண்டு மரங்களின் மேல் வாழ்ந்து கொண்டு அவன் காலங்கழித்தான். அப்ப குடும்பம்னு ஒரு அமைப்பு இல்லை.
வரைமுறையற்ற ஒரு புணர்ச்சி காலம் அது. இது யாரும் விரும்பி தேர்ந்தெடுத்ததல்ல, யாரோ ஒருவர் கொண்டு வந்து திணித்த பண்பாடல்ல, இதான் இயற்கை. விலங்குகளைப் போலவே அரை விலங்குகளாக வாழ்வது என்பது இயற்கையின் கட்டளை. இதிலிருந்து மாறி அவங்களுடைய தொகை பெருகிய காரணத்தினால், தேவைகள் பெருகிய காரணத்தினால், பழைய கற்கருவிகளை கொண்டே தேவைகளை நிறைவு செய்து கொள்ள முடியாமல் புதிய கற்கருவிகளை உருவாக்க வேண்டிய தேவை வந்த காரணத்தினால் அதிலிருந்து ஒரு மாற்றம் வருகிறது. அப்புறம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த கூட்டத்தினுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு உழவு பயிர் தொழில் வருகிறது, கால்நடை வளர்ப்பு வருகிறது. வெறுமனே விலங்குகளை அடித்து சாப்பிடுவதற்கு பதில் கால்நடைகளை பிடித்து பழக்கி பால் கறந்து சாப்பிடலாம், இறைச்சியாக பெருக்கலாம், கால்நடைகளுக்கு தீவனமாவதற்காக சாகுபடி பண்ணலாம். சாகுபடி பண்ணக்கூடிய அந்த நிலத்திலிருந்து இந்த கால்நடைகளுக்கு தீவனம் போடுறது மட்டுமல்ல, இந்த கால்நடைகளை உழவுக்கு பயன்படுத்தி மண்ணை, காடு கழனிகளை உருவாக்கலாம். இதெல்லாம் வருகிற போது அப்ப போரில் வீழ்த்தப்படுகிற மனித கூட்டத்தை அடிமைகளாக மாற்றிக்கொண்டால் இந்த பொருள் பெருக்கத்துக்கு உதவும் என்பதால் அடிமை முறை வருகிறது. அடிமை முறை வந்ததற்கு பிறகு இந்த சமூகம் பிளவுபடுகிறது. சமூகத்திற்குள் எல்லோரும் ஒன்று என்ற நிலை மாறி வர்க்கங்கள், வகுப்புகள் உருவாகிறது. ஒரு குடும்ப அமைப்பு தோன்றுகிறது. பல கட்டங்களாக நாம் ஏற்கனவே ஒரு 4 குடும்ப வடிவங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். அந்த ஒரு இரத்த உறவு குடும்பங்கள், அப்புறம் பூனாலுவான் என்ற ஒரு குடும்ப முறை, இணை மனம் முறை, அப்புறம் கடைசியா ஒருதார மன குடும்பம். ஒருதார மன குடும்பத்தில் பெண்ணடிமைத்தனம் இருக்கு, நவீன காலத்துல வரதட்சணை கொடுமை இருக்கு, வீட்டு வன்முறை இருக்கு, டொமெஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு. ஆனா எல்லாம் இருந்தாலும் ஒருதார மனம் என்பது யாரோ கொண்டு வந்து நம்ம மேல் திணித்ததல்ல. சமூக வளர்ச்சி போக்களை இயல்பா தனி உடைமை வந்து தனி உடைமையை காப்பதற்கு பெண்ணடிமைத்தனமும், பெண்ணடிமைத்தனத்தை காப்பதற்கு தனி உடைமையும், இந்த தனி உடைமையை உடைமையற்றவரிடமிருந்து காத்துக் கொள்வதற்கு அரசும் இப்படி தோன்றின. குடும்பம், தனி சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் ஒன்றுக்கொன்று எப்படி சார்புடையது, ஒன்றை ஒன்று சார்ந்து எப்படி வளர்ந்தது என்பதை இந்த பல்வேறு குலங்களின் வளர்ச்சி நமக்கு மெய்ப்பிக்கிறது. இதெல்லாம் வெவ்வேறு கட்டத்தில் இருக்கு. அமெரிக்காவில், அதாவது அமெரிக்க கண்டத்தில், வட அமெரிக்காவில் இந்த உருகுவாய் என்கிற ஒரு கூட்டம், அதுக்குள்ள இனக்குழுக்கள் இருக்கு, இனக்குழுக்களுக்குள் குளங்கள் இருக்கு, குளங்களை ஒன்று சேர்த்த பிராட்ரிஸ்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்ல அநேகமா கோத்திரங்கள் அதுக்கு பொருத்தமா இருக்கும். ஒரு கால் வழி வந்தவர்கள், ஒரு பெருங்கால் வழி, கால் வழின்னா தெரியுது இல்ல, ஒரு தாய் வழியோ தந்தை வழியோ வந்தா ஒரு கால் வழி, அப்படி ஒரு பெருங்கால் வழி கூட்டங்கள். அதுக்குள்ள பிரிந்து பிரிந்து புதிய புதிய குலங்கள் உருவாகுது. எண்ணிக்கை பெருகிவிடும் போது ஒரு தாயை அடையாளமாக வைத்து ஒரு கூட்டம் பெருகுவது. இவர்களுக்குள் இருந்த வாழ்க்கை முறை, இவர்களுக்குள் இருந்த பொருளாக்க முறை, இவர்களுக்குள் இருந்த புதைப்பு முறை. இந்த புதைப்பெல்லாம் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா, இப்ப இந்தியாவில், தமிழ்நாட்டில் இந்த புதைப்பிடங்கள் கண்டுபிடிக்கப்படுவது அகழ்வாராய்ச்சியில் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தா கருதப்படுது. ஏன்னா புதைப்பிடங்கள் எதை காட்டுதுன்னா, ஒரு மனித கூட்டம் ஒரு இடத்தில் நிலைத்து வாழ்வதை குறிக்கிறது.
ஆரியர்கள் கால்நடை மேய்க்கிறவர்களாக, நாடோடிகளாக, இடம் விட்டு இடம்பெயர்கிறவர்களாக இருந்தபோது அவங்க ஒரு இடத்தில் நிலைத்து வாழ்ந்து குடியாக இருந்து புதைப்படம் வைத்துக் கொள்ள முடியல. எனவே அது ஆரியர்கள் அல்ல என்பதற்கு அதுவே சான்றா கருதப்படுது. அவங்களுக்குள்ள எரித்து விடுவதோ, கடலில் வீசி எறிவதோ வேறு நடைமுறைகள் வருது. இது அவர்களுடைய பண்பாட்டை காட்டுது. அப்புறம் இயல்பாகவே மனிதர்கள் இயற்கையின் சீற்றத்துக்கு அஞ்சி, காட்டு விலங்குகளுக்கு அஞ்சி, தங்களுக்கு இருக்கிற உறுதியற்ற வாழ்விற்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவை கருதி சில கற்பனைகளை உருவாக்கி கொள்றாங்க. சில கடவுளர்களையும் கடவுள் வழிபாடுகளையும் உருவாக்கி கொள்றாங்க. தெய்வங்கள், கடவுள்னு சொல்றதை விட ஒரு தெய்வங்களையும், தெய்வ வழிபாடு, அதுல பெரிய தெய்வம், குட்டி தெய்வம், தேவதைகள், குலத்துக்கு ஒரு தெய்வம், அப்புறம் இயற்கை ஆற்றல்கள் ஒவ்வொன்றையும் ஒரு கடவுளாக, மழைக்கு ஒரு கடவுள், காற்றுக்கு ஒரு கடவுள், நெருப்புக்கு ஒரு கடவுள், நிலத்திற்கு ஒரு கடவுள், இதெல்லாம் உருவாக்குகிறாங்க. இந்த குலங்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய விலங்குகளின் பெயராலேயே அறியப்படுது. இது நரி குலம், இது புலிக்குளம், இது குருவி குலம், இது மயில் குலம் என்று அதற்கு அங்கங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவர்கள் பார்க்கக்கூடிய விலங்குகள். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை அந்த இறுகுவாய் இனக்குழுவில் கண்டு அதைத்தான் மார்கன் பதிவு செய்கிறார். இதே ஆய்வில் ஈடுபட்ட மற்ற அறிஞர்கள் இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் எல்லோரை விடவும் இதை மிக துல்லியமாக செய்தவர் மார்கன் தான். மார்க்ஸ் மிக அதிகமா அவருடைய கருத்துக்களை மேற்கோள் காட்டார். மற்றவர்களுக்கு, மற்ற அறிஞர்களுக்கு ஒரு சிக்கல் இருந்துச்சு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இது போன்ற குலங்கள் எல்லாம் இருக்கிறது உண்மைதான், ஆனால் மனிதன் இப்படி கூட்டமா, குலங்களா, இனக்குழுக்களா, கோத்திரங்களா, கணங்களா இப்படி வாழ்ந்து அதற்குள்ளிருந்து அவங்களுக்கான பொருளாக்கத்திற்கும் மீளாக்கத்திற்காகவும் தேவை பொருட்களை ஆக்குவது மட்டுமல்ல, தங்களை தாங்களே ஆக்கிக் கொள்ளவும் மீளாக்கிக் கொள்ளவும் வேண்டும். அதான் மனிதகுல பெருக்கம். அதுல இருந்தா குடும்ப வடிவம் வருது. குடும்பம் எதுக்காகன்னா புதுசு ஆட்களை தோற்றுவிக்கணும். இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் நெசசிட்டிஸ் அண்ட் மேன்கைண்ட் இட்செல்ஃப், தேவை பொருட்களையும் மனித குலத்தையுமே ஆக்கம் மீளாக்கம், உற்பத்தி மறு உற்பத்தி செய்து கொள்ளுகிற இந்த ஏற்பாடு ஒரு கட்டத்தில் இந்த குடும்ப அமைப்பை தோற்றுவிக்கிறது. குடும்பங்கள் ஒவ்வொரு கட்டமாக வளர்ந்து இன்றைக்கு ஒருதார மன குடும்பமாக வந்திருக்கிறது, மோனோகமஸ் ஃபேமிலி. ஆனா இந்த அறிஞர்கள் பல பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மோனோகமஸ் ஃபேமிலி தான் என்னைக்கும் நிரந்தரம். ஏன்னா நம்மெல்லாம் அப்படிப்பட்ட ஒழுக்கமானவர்கள், ஒருவனுக்கு ஒருத்தி தான். இந்த குடும்பங்கள் சேர்ந்து சேர்ந்து ஒரு குலத்தை உருவாக்கியது என்ற ஒரு கற்பனைக்கு போனாங்க. தலைகீழ மார்கன் மட்டும்தான் அதை மாறுபட்டிருந்தார். மார்க்ஸ் மார்கன் சொல்வதை ஆதரித்தார். குடும்பம் பின்னால் வந்ததே தவிர குடும்பம் முன்னால் வந்தது அல்ல. பழைய இனக்குழுக்கள், குலங்கள் அவை பிரிந்து பிரிந்து பல்வேறு குலங்களாக உருவாகி, பல்வேறு இனக்குழுக்களாகி, இனக்குழுக்களின் கூட்டு, கான்ஃபெடரசி ஆஃப் ட்ரைப்ஸ் அப்படியெல்லாம் உருவானார்கள். ஒரு கட்டத்தில் தனி சொத்து தோன்றுகிற போது அதற்கு பொருத்தமாக இந்த குடும்பமும் தனிச்சொத்தை காப்பதற்கான அரசும் வந்தன என்று இவங்க முடிவுக்கு வர்றாங்க. அந்த மற்ற அறிஞர்களுக்கு அந்த பார்வை இல்லை. அவங்க
இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய விழுமியங்கள் அளவுகோல்களை வைத்து இந்த சமூக வளர்ச்சியை அவங்க மதிப்பீடு செய்தாங்க. இப்ப இந்த இடத்துல தான் அந்த இந்த நூலில் இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி, இந்த மாந்தரியல் ஆய்வில், மார்க்சியத்தின் அறிவியல் துணை கொண்டு செய்யப்படுகிற இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் மாந்தரியல் ஆய்வில் எங்கெல்ஸ் என்ன செஞ்சார்னா, இன்னும் மார்கனும் செஞ்சார். மார்கன் அங்க போய் உட்கார்ந்து ஆய்வு பண்ணாரு. ஆனா வேறு ஆய்வுகளை அவர் நூல்கள் வாயிலாக, இலக்கியங்கள் வாயிலாக மேற்கொண்டார். கிரேக்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு இடம். அதே போல ரோமாபுரி, கிரேக்கம், ரோமாபுரி, இந்த ரெண்டுமே மனிதகுல சமூக வளர்ச்சி ஆய்வில் மிக முக்கிய இடங்களை வைக்கின்றன. இதுல முதல்ல கிரேக்கத்தை மார்க்ஸ் எடுத்துக்கிறார். கார்ல் மார்க்ஸ் அவருக்கு மிகவும் பிடித்தமான வரலாற்று நாயகர்களாக 2 பேரை குறிப்பிட்டார். ஒன்னு ஸ்பார்டகஸ். ஸ்பார்டகஸ் ரோமாபுரி அடிமைகளை திரட்டி ரோமாபுரியினுடைய அடிமை உடைமை அரசுக்கு எதிராக போர் நடத்திய வீரன். அந்த போரில் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்று பிற்காலத்தில் தோற்கடிக்கப்பட்டு அவன் சிலுவையில் அறையப்பட்டான். அவன் மட்டுமல்ல, அன்னைக்கு கலகம் புரிந்த போர் வீரர்கள், அவனோடு சேர்ந்து போரிட்டவர்கள், வெள்ளை அடிமைகள், கருப்படிமைகள் எல்லோருமே சிலுவையில் அறையப்பட்டாங்க, நூற்றுக்கணக்கில். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு 500 ஆண்டுகள் முன்னரே அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஏன்னா நமக்கு சிலுவைன்னா இயேசு கிறிஸ்து தான் நினைக்கு வர்றார். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு 500-600 ஆண்டுகள் முன்னாலேயே அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஸ்பார்டகஸ் பற்றி 2-3 படங்கள் வந்திருக்கு, பார்த்திருக்கலாம் நீங்க. மார்க்சுக்கு ரொம்ப பிடித்தமான கதாபாத்திரம். அது மட்டுமல்ல, பிற்காலத்தில் ஜெர்மனியில் ஒரு புரட்சிகரமான பொதுமை கட்சி, ஒரு சமரசம் பண்ணிக்கொள்ளாமல் போராடக்கூடிய, அதாவது சமரசம்னா ஒரு இணக்கம் காட்டாமல் ஆளும் வர்க்கத்துக்கு பணிந்து போகாத ஒரு போர்க்குணம் வாய்ந்த ஒரு கட்சி தொடங்கும் போது அந்த கட்சிக்கு ஸ்பார்டகிஸ்ட் லீக்னு பேர் வச்சாங்க. ஸ்பார்டகஸ் கழகம் என்ன அதுக்கு பேர் வச்சாங்க. பிற்காலத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வச்சாங்க. ஸ்பார்டகஸ் மேல மார்க்ஸ். 2வது அவர் பெரிதும் நேசித்த இன்னொருவர் எகிலஸ் என்று சொல்லி ஒரு கிரேக்க எழுத்தாளர். எழுத்தாளர்னா ரொம்ப லேசாலாம் இல்லை, ஏதோ பாலகுமாரன் சுஜாதா மாதிரி எழுத்தாளர் இல்லை. அவர் நம்ம தொல்காப்பியர், இளங்கோவடிகள் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி எகிலஸ். அதாவது இப்ப நம்ம பேசும்போது கிமு கிபிங்கிறோம் இல்லையா, கிறித்துவுக்கு முன் கிறித்துவுக்கு பின் என்று. அது இப்ப அதை மாத்திட்டாங்க. ஏன்னா கிறித்துன்னு சொல்லும் போது ஏன் ஒரு சமயத்தை சார்ந்த அந்த ஆண்டு கணக்கு இருக்கணுங்கிறதுக்காக கிமுக்கு பதில் பொது ஊழிக்கு முன், பிஃபோர் காமன் எரா, பிசிஇ, அந்த கிபி என்பதை பொது ஊழின்னு அழைக்கிறோம். சிஇ இப்ப நம்ம இந்த ஆண்டு சிஇ 2025, பொது ஊழி 2025 இந்த ஆண்டுக்கு பேர். கிபி 2025 சொல்றதில்ல. அதே போல பொது ஊழிக்கு 500-600 ஆண்டுகள் முன், கிறித்துவுக்கு 500-600 ஆண்டுகள் முன் வாழ்ந்தவர் தான் ஏஷிலஸ். அவருடைய படைப்புகளில் மார்க்ஸ் மிகுந்த ஆர்வம் காட்டினார். எப்படி ஒரு அடிமை சமுதாயத்தில் இத்தகைய கலை இலக்கிய படைப்பாளர்கள் இருக்க முடியும், நம்முடைய மனத்தை கவரக்கூடிய பேரிலக்கியங்களை, கலைப்படைப்புகளை இவர்கள் எப்படி உருவாக்க முடியும் என்று மார்க்ஸ் வியந்து பேசினார். அது ரொம்ப முக்கியமாக இந்த நூலில் எங்கெல்ஸினுடைய இந்த குடும்பம் தனிச்சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்ற நூலில் விரிவாக
எடுத்தாளப்படுகிற ஒரு இலக்கிய படைப்பாளி இருக்கார். அவர்தான் ஹோமர். நீங்கள் இலக்கியம் படிக்கிறவர்களுக்கு, வரலாறு படிக்கிறவர்களுக்கு ஹோமரை தெரியாமல் இருக்க முடியாது. அவர் 2 காப்பியங்கள் எழுதினார். ஒன்று இலியாத், இன்னொன்று ஒடிசி. இலியாத், ஒடிசி என்ற 2 பெருங்காப்பியங்களை, நமக்கு ஐம்பெருங்காப்பியங்கள் நமக்கு இருக்கு இல்லையா தமிழ்ல இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிது. எல்லா மொழிகள்லயும் அப்படிப்பட்ட காப்பியங்கள் இல்லை. அது ஹோமர் எழுதிய 2 பெருங்காப்பியங்கள். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, பொது ஊழிக்கு முன் 10-11வது நூற்றாண்டு வாக்கில் ஹோமர் வாழ்ந்தார் என்பது ஒரு நம்பிக்கை. உண்மையில ஹோமர் எப்படி இருப்பாரு, கருப்பா சிகப்பா, எப்படி இருந்தாரு, எத்தனை வயது வாழ்ந்தார், குடும்பம், எதுக்கு யாருக்கும் தெரியாது. ஹோமரிடமிருந்து இலக்கியத்தை பயில்வதற்கு பதில் அந்த இலக்கியத்திலிருந்து ஹோமரை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அதுல இன்னொரு பெரிய அதிசயம் என்னன்னா, இலியாத், ஒடிசி என்ற இந்த இலியாத் தான் முந்தையது, பழசு, பின்னால்தான் ஒடிசி வருது. இந்த இலக்கியங்களை, கிரேக்க இலக்கியங்களை படைக்கிற காலத்தில் கிரேக்க மொழிக்கு வரி வடிவம் இல்லை. எப்படி இதை எழுதினார்? எழுதவே இல்லை, பாடினார். பாட்டிலக்கியம், நீங்க நாட்டுப்புற பாடல்கள் இருக்கு இல்லையா, இந்த ஏற்ற பாடல்கள், நடவு பாடல்கள், உழைப்பின் போது பாடுகிற பாடல்கள், ஒரு எழுத்து கூட எழுத தெரியாத மக்கள் பாடல்களில் உருவாக்குகிற அந்த இலக்கியம் பாட்டிலக்கியம். அப்படி ஒரு பாட்டிலக்கியம் தான் இலியாதும் ஒடிசியும். அவற்றை அவர்கள் நாடகம், கவிதை, கூத்து என்றெல்லாம் பேர் கொடுக்கல, பாட்டு என்றுதான் பேர் கொடுத்தாங்க. பாட்டை பாட்டாக இயற்றியவர் ஹோமர். அவருக்கு பிறகு ஒரு 2-3 நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் கிரேக்க மொழிக்கான வரி வடிவம் வருகிறது. அது வரி வடிவம் வந்த பிறகுதான் இந்த பாடல்கள் எழுத்தில் பதியப்படுகின்றன. இன்னைக்கு ஹோமருடைய இலியாதும் ஒடிசியும் பல மொழிகளில் பெயர்க்கப்பட்டிருக்கு, பல மொழிகளில் எழுத்து வடிவம் வந்திருக்கு, தமிழ்ல கூட வந்திருக்கலாம், வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நூலகத்துல பார்க்கணும். இலியாத் இது எதை பற்றிய கதை? நாம நல்லா தொடர்ந்து படிக்கக்கூடியவர்கள் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு பேர் ட்ராய் என்ற ஒரு நகரம். கிரேக்கத்திலிருந்து அங்கு போய் ட்ராயை கைப்பற்றுவதற்காக போர் புரிந்தார்கள். ட்ராயை சுலபத்தில் கைப்பற்ற முடியல. அப்பதான் என்ன பண்ணாங்க, ஏன்னா ஒரு குறுகிய பாலத்தை கடந்து போகணும். அந்த பாலத்திற்குள் போகும்போதே ட்ராய் நகரத்தினுடைய மக்கள் தடுத்து வீழ்த்திடுறாங்க. கிரேக்கர்கள் தோல்வி. அப்ப கிரேக்கருங்கிற பெயர் கூட நம்ம தான் இப்ப சொல்றோம். நகரங்கள் பெயரால அறியப்பட்டுருச்சு. கிரேக்க மொழி இருந்துச்சு, அவங்க சமய நம்பிக்கைகள்ல ஒரு பொதுத்தன்மை இருந்துச்சு. கிரேக்கர்கள் என்ற அடையாளம் இல்லாம அந்த நகரத்தின் பெயரால் அவங்க அறியப்பட்டாங்க. கொரிந்தியர்கள் அல்லது எதீனியர்கள். ஏதென்ஸ் இப்ப இருக்குது கிரேக்கத்தினுடைய தலைநகரம். அந்த பகுதி இத்தாக்கா என்ற பகுதியில ஒரு நகரம் ஏதென்ஸ். அதனால்தான் அவங்க எதீனியர்கள் என்று அறியப்பட்டார். அப்படி பல நகரங்கள்ல பல அரசுகளா, அரசு இல்லை அன்னைக்கு, அரசு இல்லை, ஆனா அப்படி இருந்தாங்க. அரசு பின்னால்தான் வருது. அப்ப இந்த மாதிரியான படையெடுப்பு போகும்போது அவங்க தான் என்ன பண்றாங்க, அது இன்னைக்கும் அது தொழில் ஆய்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. ட்ராய் நகரத்தினுடைய போருக்காக பல முறை போர் புரிந்தது.
எவ்வளவு பேர் பலியானா, கடைசியில் எப்படி ட்ராய் வீழ்ந்ததுங்கிறத பற்றி ஒரு கதை உண்டு. உண்மையாக இருக்கலாம். ஒரு பெரிய மரக்குதிரை செய்து அந்த மரக்குதிரையை ஊருக்கு நடுவில் வச்சிடுறாங்க. அந்த மரக்குதிரைக்குள் படை வீரர்கள் மறைந்து இருக்கிறாங்க. அந்த குதிரைக்கு தான் ட்ரோஜான் ஹார்ஸ்ன்னு பேர். இப்போ கூட நம்ம இந்த ஸ்லீப்பர் செல்லாம் ஒரு பேச்சு அடிபடுது பாருங்க அரசியல்ல. அது மாதிரி ட்ரோஜான் ஹார்ஸ்ன்னு ஒன்று உண்டு. எதிரி முகாமுக்குள்ள போய் ஒரு மரக்குதிரையை வச்சு அதுக்குள்ள ஆள் பதுங்கி இருப்பது, நேரம் பார்த்து வெளியில சண்டை போட்டு ஜெயிச்சிடுறது. அந்த ட்ராய் நகர கதை இந்த ஹோமருடைய இலியாத் ஒடிசி என்கிற அந்த காப்பியங்களை, அந்த காப்பியங்கள் காட்டக்கூடிய உண்மைகளை எடுத்து கையாளுறாங்க. அப்படி வரும்போதுதான் எப்படி கிரேக்கத்தில் அந்த காலத்தில், அதாவது ஹோமர் குறிப்பிடுகிற, ஹோமர் வாழ்ந்த காலம் என்பதை காட்டிலும் ஹோமர் குறிப்பிடுகிற அந்த காப்பியத்துக்குரிய காலம், ட்ராய் மீது நடத்தப்பட்ட போருக்குரிய காலம், அந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு அகழ்வாராய்ச்சிகள் நடக்குது. இன்னும் சொல்ல போனால் இலியாத் காப்பியம் என்பது ஐரோப்பாவில் கல்வியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகிறது. மார்க்ஸ் இதுல ஒரு முரண்பாடு இருப்பதாக கருதுறார். என்ன கருதுறாருன்னா, சமூக வளர்ச்சி கட்டம் முதிர்ச்சி அடையாமல் இருந்தபோது படைக்கப்பட்ட கலை இக்கால சமூகத்தில் எவ்வளவு பெரிய கவர்ச்சியை பெற்றுள்ளது. பிரமிடை எடுத்துக்கிட்டா சொல்லலாம். அந்த மாதிரி எகிப்துல பிரமிட் இருக்குன்னா அது படைக்கப்பட்ட காலம் என்பது ஒரு சமூக வளர்ச்சியில் ரொம்ப பின்தங்கிய ஒரு காலத்தில் இவ்வளவு பெரிய ஒரு படைப்பு உருவாக்கப்பட்டது. ஹோமர் காலத்திய சமுதாயத்தில் என்ன மாற்றங்கள் வச்சு, இந்த மாற்றங்களில் முக்கியமாக ஒன்று அவங்க சொல்றாங்க. என்னன்னா, அது வரைக்கும் கிரேக்க சமுதாயத்தில், நம்ம கிரேக்கம்ங்கிறது நம்ம இன்னைக்கு வசதிக்காக சொல்ற பேரு, அன்னைக்கு இருந்த அந்த கிரேக்க குலங்கள், அவை இந்த இறுகுவாய் குலங்களை காட்டிலும் வளர்ந்த நிலையில் இருந்தாங்க. இறுகுவாய் குலத்தினுடைய நிலை என்பது நாகரிகத்துக்கு ரொம்ப தொலைவில் இருந்துச்சு. இன்னும் ரொம்ப தூரம் அவங்க வரணும். ஆனா இவர்கள் நாகரிக கட்டத்தை நெருங்கி இருந்தார்கள். அதுக்கு அடிப்படை என்னன்னா, அவர்கள் அன்றைக்கு பணத்தினுடைய பயன்பாட்டை தெரிந்து கொண்டிருந்தார்கள். நம்ம ஒரு துல்லியமான விவரங்களுக்குள் போகாம பொதுவா அந்த புரிதலை எப்படி சொல்லணும்னா, ஒரு தொல் பொதுமை குமுகமாக ஆக்கப்பொறிகளிலான தனி உடைமை இல்லாம, தனி உடைமை பத்தி நான் முதல்ல ஒன்று சொன்னேன். தனி உடைமை என்பது அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒரு தவிர்க்க முடியாத கட்டம். அது வெறுப்புக்குரியதோ விருப்புக்குரியதோ அல்ல. நம்ம தமிழ்ல திரைப்பட பாடலே உண்டு. அந்த சின்ன பையலே செய்திகளடாவில் பட்டுக்கோட்டை பாடுவார். மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா நீ வலது கையடா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ தொண்டு செய்யடா அப்படின்னு வரும். அப்புறம் தானா எதுவும் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. தனி உடைமை, அந்த தனி உடைமை என்பது உண்மையில் அதனுடைய வருகை என்பது ஒரு முன்னோக்கிய பாய்ச்சல், முன்னோக்கிய மாற்றம். கண்ணதாசன் பொது உடைமை பற்றி பாடும்போது, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை என்று பாடுவார். இந்த பொது உடைமை அல்லது பொதுமை என்பது தொல் பொது உடைமையாக இருந்த ஒரு சமூகத்தில் தனி உடைமையின் வருகை, தனி உடைமையின் பிறப்பு அல்லது தனி உடைமையின் தோற்றம் என்பது வரலாற்றில் ஒரு முன்னோக்கிய மாற்றம். அதுதான் அன்னைக்கு முற்போக்கு, அது பிற்போக்கு இல்லை. இப்ப தனி உடைமை பிற்போக்கு ஆயிடுச்சுன்னு தான் நம்ம என்ன பண்றோம், முற்போக்குன்னா அதுக்கு பொது உடைமை வேண்டும், பொது உடைமை வந்தால்தான் அது முற்போக்கு என்று கருதுறோம். அதுக்கெல்லாம் இடமில்லை. வரலாற்று ஆய்வில் தனி உடைமை என்பது வருகை என்பது எதை குறித்தது என்றால்,
மார்கன் சொன்ன அநாகரிக காலம் முடிந்து நாகரிக காலத்தினுடைய வருகையை குறித்து. ஏன்? ஒரு குலத்தில் அவர்களுடைய கூட்டு உழைப்பினுடைய பயனாக கிடைக்கக்கூடிய சரக்குகள், அது ஆடு மாடுகளோ நிலத்தில் விளைகிற தானியமோ அல்லது கருவிகளோ, இவை கூடுதலாக கிடைக்கும் போது, மிதமிஞ்சி போகும்போது, அல்லது ஒரு பகுதியில் கிடைக்கக்கூடியவை இன்னொரு பகுதியில் கிடைக்க முடியாத நிலை வரும்போது, ஒரு குலத்தின் வாழ்வு பரப்பு, நம்ம ஏற்கனவே இந்த வகுப்பு தொடர்ச்சியில் நான் சொன்னேன், அவங்களுக்கு ஒரு பரப்பு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அவங்க அடுத்த குலத்திலிருந்து தங்களுடைய பொருட்களை, மனிதர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பெரிய சுவர்களை கூட கட்டி வச்சிருந்தாங்க என்று பார்த்தோம். அந்த மிதமிஞ்சி போகிற போது இயற்கையாகவே என்ன தேவைப்படுதுன்னா, இன்னொரு குலத்திலிருந்து தங்கள் தேவைகளை பெற்றுக்கொண்டு தங்களுடைய கூடுதலான ஆக்கத்தை கொடுக்கிறது, பரிமாற்றம் செய்து கொள்வது, பண்டமாற்று செய்து கொள்வது. இந்த பண்டமாற்று செய்து கொள்வதுன்னு ஆரம்பிச்சாச்சுன்னா என்ன ஆகுது? அது வரைக்கும் யார் என்ன வேலை செஞ்சாலும் அந்த சமுதாயத்தில் ஒரு 2 விதமான பதவிகள் இருந்துச்சு. ஒன்று இராணுவ தலைமை பதவி, இன்னொன்று அரசியல் தலைமை பதவி. அரசியல்னு அது சொல்ல முடியாது, அந்த கூட்டத்தினுடைய ஒரு பேரவை தலைவர் இருந்தாங்க. இதை தவிர வேறு சில பதவிகளும் இருந்துச்சு. இந்த சமய வழிபாடுகள் நடத்துறது கொண்டது. ஆனா தனி படை இல்லை, எல்லா மக்களும் ஆயுதம் ஏந்தியவர்களா இருந்தாங்க. எல்லோருக்கும் வயது வந்த எல்லோரும் கருவிகளோடு இருந்தாங்க. எல்லோரும் வேட்டைக்கு போகணும், எல்லோரும் உழைக்க போகணும், எல்லோரும் சண்டைக்கும் போகணும். இல்ல, வித்தியாசமே கிடையாது. இதுக்கு தலைமை ஏற்பதற்கு ஒருத்தர். முரண்பாடுகள் வருது, அடுத்த கூட்டத்திடமிருந்து ஒரு தாக்குதல் வருது, இவங்களுக்குள்ள முரண்பாடுகள் வருது, அதெல்லாம் தீர்த்து வைப்பதற்கு, இரத்த கடன் தீர்ப்பதற்கு, இதுக்கு இந்த கூட்டத்துக்குள் ஆட்கள் இருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த கூடுதலான பொருட்கள் கிடைத்து அதை அடுத்த குலத்தோடு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நிலை வந்த போது அவங்களுக்கு இதுவே வேலையாயிடுது. அவர்கள் உழைப்பிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. உடல் வலு இருந்தாலும் அவங்க உழைப்பிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. அவங்க இந்த வணிக வேலைக்கு போயிடுறாங்க. இந்த பண்டமாற்றை ஆக்குவதற்கு ஒரு கட்டத்தில் பணம் வருது. பணத்தை ஒரு சிலர் கையாளுவது என்ற நிலை வந்த பிறகு அதிலிருந்து வட்டி வருது, வணிகம் வருது, வட்டி வருது, எல்லாமே வந்துடுது. ஆனா என்ன வரலன்னா, முதலாண்மை, முதலியம் என்பது அது முதலாளித்துவம் வரல. ஏன் வரலன்னா, முதலாளித்துவத்துக்கு இன்றியமையாது என்ன? உழைப்பு திறனை விற்க வேண்டிய நிலையில் இருக்கிற ஒரு கூட்டம், அது இன்னும் வரல. அப்ப இந்த மாற்றங்கள் ஏற்பட்டு, இந்த மாற்றங்களின் அடிப்படையில் தான் இது பல நூறாண்டு கால போக்கில் இதிலிருந்து தனி சொத்து வருது. இப்ப நம்ம திருக்குறள்ல மாடல்ல மற்றையவைன்னு சொல்றதை வச்சு நம்ம சொல்றது, அது மாடு என்பது செல்வம். மாடு செல்வம்னு ஆன பிறகு மாட்டை கவர்வதற்கு படையெடுப்பது, ஆணிரை கவர்தல், அப்புறம் ஆணிரை மீட்டல், இது எல்லா சமூகங்கள்லையும் இது வருது. மாட்டை ஒரு மதிப்பின் அளவையாக பயன்படுத்துவதற்கு பதில் அதனுடைய இடத்தில் தங்கத்தை பயன்படுத்துறது, வெள்ளியை பயன்படுத்துறது, அதிலிருந்து பணம். இந்த மாற்றங்கள் எல்லாமே கிரேக்க சமுதாயத்தில் வந்ததை ஹோமரின் இலக்கியங்களின் அடிப்படையிலும் மற்ற சில இலக்கிய படைப்புகளின் அடிப்படையிலும் மார்க்ஸ் எடுத்துக்காட்டார். பணம் ஒரு பரிமாற்ற ஊடகமாக நிலைப்படுவதற்கு முன்னதாக மாடு
அல்லது எருதுகள் போன்ற ஒரு சரக்கினால் மதிப்பு அளவிடப்பட்டது என்பதை காட்டுவதற்கு ஹோமரின் உதாரணத்தை மார்க்ஸ் பயன்படுத்துகிறார். ஹோமரின் இந்த இதிகாசங்கள், படைப்புகள் அவர்களது காலத்தின் விளைச்சல், அந்த சமுதாயத்தினுடைய பண்பாட்டு வடிவங்களை வெளிப்படுத்துகின்றன. ஹோமரிடமிருந்து அந்த தொன்மை காலத்திய கிரேக்க சமுதாயத்தை அவங்க பயில முடிந்தது. இந்த வளர்ச்சி ஒரு நிலையில் வருகிற போது ஒரு புதிய விழுமியங்களை காப்பதற்கு, புதிய கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு, புதிய குடும்ப முறை. ஏன்னா இப்ப என்னாச்சுன்னா, சொத்துன்னு வந்த பிறகு அந்த சொத்து வெளியில் போகாமல் தடுக்கும். அப்ப இந்த குலத்தினுடைய பெண்கள், திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்கள், பெண் வழி தாய் வழி சொத்தா இருக்கும்போது அவங்க வெளியில் போனா சொத்து போயிடும். எனவே அவர்கள் இந்த குலத்திற்குள்ளேயே மணந்து கொள்ளணும். குலத்திற்கு வெளியில் அவர்கள் மணந்து கொள்ளக்கூடாது. ஆண்கள் மணந்து கொள்ளலாம். மணந்து கொண்டால் அந்த பெண்கள் இந்த குலத்திற்குள் வந்துருவாங்க. அப்ப இந்த தனிச்சொத்தோடு சேர்ந்து அந்த ஒருதாரமன குடும்பத்திற்கான அடிப்படை தோற்றுவிக்கப்படுது. இந்த முரண்பாடுகளை களைவதற்கு, சொத்துடைய தலைமையை பாதுகாப்பதற்கு, இதுவரைக்கும் எல்லோரும் ஆயுதபாணியாக இருந்ததற்கு பதில் ஒரு ஆயுதம் பயிற்சி பெற்ற ஒரு படை உருவாக்கப்படுது. பீப்புள் இன் ஆர்ம்ஸ்ங்கிறதுக்கு பதிலாக ஒரு பப்ளிக் ஆர்ம்டு ஃபோர்ஸ். கற்காலத்தில் இருந்து, அதாவது புதிய கற்காலத்தில் இருந்து அல்லது அநாகரிக காலத்தில் இருந்து நாகரிக காலத்திற்கு மாறுவதற்கு வலுவான பொருளியல் காரணிகள் இருந்தன. ஏதோ ஒருத்தர் விரும்பினதுனால, யாரோ சிலர் சூழ்ச்சி செய்ததுனால இந்த நாகரிக காலம் வந்துடுச்சு, அதனால ஒருதார குடும்ப முறை வந்துடுச்சு, ஆணாதிக்கம் வந்துடுச்சு, தனிச்சொத்து வந்துடுச்சுங்கிறத காட்டிலும் புறஞ்சார்ந்த பொருளியல் காரணிகளுடைய செயல்பாடுகள் தான் அதை தோற்றுவித்தது என்று சொல்றார். பணம், அதனுடைய தோற்றம், பணத்தினுடைய பிறப்பு ஒரு பெரிய சமூக கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அது அந்த கிராமப்புற சமுதாயத்தினுடைய வாழ்க்கையில் அரிக்கும் அமிலமாக செயல்பட்டது, அதையே அழித்து விட்டது என்று சொல்றார். உழவர்கள் நிலத்தில் இருந்தாங்க. அவர்கள் இந்த புதிய நிலச்சொந்தக்காரர்களுக்கு அநியாயமான குத்தகைகள் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அவர்களே தங்களை விற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. தங்கள் குழந்தைகளை விற்று கடன்களை அடைக்கக்கூடிய நிலைமையில் வந்துச்சு. இதுதான் அந்த பழைய சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்கும் அரசின் தோற்றத்திற்கும் வழிவகுத்தது என்று எங்கெல் சொல்வார். மார்க்ஸ் எடுத்துக்காட்டி சொல்வார். அதனால இதுதான் கிரேக்கத்தில் தனியுடைமை, கிரேக்கத்துல மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் உருவானது. இந்த கிரேக்க சமுதாய வரலாறு, அந்த மாற்ற வரலாறு என்பது போர்கள் நிறைந்த ஒன்று. இதுல 2-3 விஷயங்கள் நம்ம கவனத்தில் கொள்ளணும். என்னன்னா, பிற்காலத்தில் தான் கிரேக்க நிலக்கிழாரியம், நிலப்பிரபுத்துவம், மன்னராட்சி எல்லாம் வருது. அலெக்சாண்டர் காலம். இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த காலம் என்பது, அதுக்கு நிகரா ரோமாபுரி அந்த காலம் என்பது குடியரசு காலம். கிரேக்க நகர அரசுகளாக உருவானவை எல்லாம் பழைய குல அமைப்பில் இருந்து, பொதுமை அமைப்பினுடைய தொடர்ச்சியாக வந்த குடியரசுகள். ஒவ்வொரு நகர அரசும் ஒரு குடியரசாக, அவற்றுக்கு தலை வகித்தவர்கள் படை தலைவர்களாக இருந்தாங்க. எல்லா மக்களும் ஆயுதம் வேண்டியவர்களாக இருந்தாங்க. இதுக்குள்ளேருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா அது மாற்றங்கள். ஒரு பக்கம் உள்நாட்டில் அடிமை முறையை நிலைநாட்டுவதற்கும், பிற நாடுகள் மீது படையெடுத்து சென்று அவற்றை காலனிகளாக்குவதற்கும் இந்த அரசுகள் உதவுனுச்சு. இவர்களை, இந்த தலைவர்களை அரசர்கள், மன்னர்கள் என்று சொல்வது
பிற்காலத்தில் வந்த மன்னராட்சி முறையில் ஊறியவர்கள் அந்த பேரை வச்சு வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஒப்பிட்டு சொல்றதா இருந்தா, தமிழ்நாட்டில் கடையேழு வள்ளல்கள் இருந்தாங்க. அவங்களையும் மன்னர்கள் என்று தான் அழைக்கிறோம், அரசர்கள் என்று அழைக்கிறோம். ஒன்று அந்த பழைய பெயர்களுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு மன்னர் என்று அழைக்கிற முறை, அரசு என்று அழைக்கிற முறை வருதா, அல்லது பிற்காலத்தில் வந்த இந்த பெயர்களை அக்காலத்திற்கு பொருத்தி ஒரு குலத்தலைவர்களை, குறிஞ்சி நிலத்தலைவர்களை அப்படி அழைக்கிறோமா? அவர்களுடைய மூதாதையர்கள், அவர்கள் பெயரிலான வழிபாடு, அவர்களுடைய நடுகள் வழிபாடு, அவங்களை கடவுள்களா தெய்வங்களா மாற்றுவது. இப்போ முருகனை எல்லாம் உதாரணமாக சொல்லலாம். இப்போ அது போன்ற ஒரு நிலைமையா என்பதெல்லாம் ஆய்வுக்குரியது. என்ன ஒரு செய்தி பார்த்தோம்னா, கிரேக்கத்திலும் சரி ரோமாபுரியிலும் சரி எல்லாவற்றிலுமே ஒரு ஹீராயிக் ஏஜ்னு ஒன்று வருது, வீர யுக காலம். இது தமிழ்நாட்டிலும் உண்டு. வீர யுகம் பற்றி மார்க்சிய கண்ணோட்டத்தில் சங்க இலக்கியங்களை அடிப்படையாக வைத்து ஆய்வு செய்தவர் நம்முடைய கைலாசபதி அவர்கள். கைலாசபதி இதை பற்றி ஒரு நூலே எழுதியிருக்கிறார், வீரயுகத்தில் தமிழ் இலக்கியம் என்று சொல்லி. ஒப்பிலக்கியங்களில் வல்லவரான அவர் அதை பற்றி எழுதியிருக்கிறார். நமக்கு இந்த கிரேக்கத்தில் அல்லது ரோமாபுரியில் அல்லது ஜெர்மனியில் அல்லது அயர்லாந்தில் இந்த பல உதாரணங்கள் கையாளுறது போல, இது எல்லாவற்றுக்கும் இருக்கிற பொதுத்தன்மைகள், தனித்தன்மைகள், கால வேறுபாடுகள், இதே போல ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்தியாவில், தமிழ்நாட்டில், உலகின் பல பகுதிகளில் தொல்பொதுமை குமுகங்கள் எல்லா பக்கமும் இருந்தன என்பது இன்னைக்கு மெய்ப்பிக்கப்பட்ட உண்மை. மனிதகுலம் அந்த கட்டத்தை கடந்துதான் வந்திருக்கு. அந்த குமுகங்களின் சிதைவில் எப்படி பிற்காலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நாகரிக காலம் என்று சொல்லப்படுகிற காலத்தினுடைய அமைப்புகள், வடிவங்கள், அது குடும்பமானாலும் தனிச்சொத்தானாலும் நமக்கென்று இருக்கிற தனித்து இருக்கிற சாதியானாலும் தோன்றின என்பதை ஒப்பாய்வு செய்வதற்கு இது நமக்கு உதவியாக இருக்கும். இதில் இதுக்கு அடுத்து அவங்க எடுத்துக்கொள்கிற முக்கியமான உதாரணம் தான் ரோமினுடைய உதாரணம். ரோமில் எப்படி குலச்சமுதாயம் இருந்தது, குல அமைப்பு மாறுவதற்கு என்ன பொருளியல் அடிப்படை நிலவியது, அங்கு வேளாண்மை, குடும்பம், விரிந்துபட்ட சமுதாயம் எப்படி இருந்துச்சு என்பதையெல்லாம் விரிவாக பார்த்து, எப்படி வர்க்கங்களின் தோற்றம், வர்க்கங்களின் போராட்டம் என்பது எல்லாத்தையுமே விரிவாக எங்கள் சாராயிறாரு. நாம் அடுத்தடுத்து அதை எடுத்துக்கொள்வோம். கிரேக்க அரசின் தோற்றமும் கிரேக்கத்தில் தனியுடைமையின் தோற்றமும் இணைந்து நிகழ்ந்தன. அதனோடு சேர்ந்துதான் பெண்ணடிமைத்தனம், ஆணாதிக்கம் இதெல்லாம் சேர்ந்து வந்துச்சு. இப்போ தனியுடைமை சமுதாய பின்னணியில் இவை எப்படி தோன்றின என்பதை பற்றிய இந்த செய்திகள் நம்ம பின்னால் எடுத்துக்க போகிறோம். எப்படி சாதி அமைப்புக்கு சங்ககாலத்திய இலக்கியத்தோடு இந்த வீரயுகத்தை நமக்கு கிட்டத்தட்ட ஒப்பிட்டு பார்த்தா ஒன்று என்ன தெரியுதுன்னா, நமக்கு தமிழ் இலக்கியத்தில் மிகவும் தொன்மையானது பேரிலேயே இருக்கிற மாதிரி தொல்காப்பியம் தான். தொல்காப்பியத்தை காட்டிலும் பழமையான இலக்கியம் எதுவும் நமக்கு கிடைக்கல தான், இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா தொல்காப்பியத்திலேயே பல செய்திகளை தொல்காப்பியர் சொல்லும் போது எண்ணுமா புலவர் என்று சொல்றார், என்று புலவர்கள் சொல்வார்கள், என்று அறிஞர்கள் சொல்வார்கள்னு சொல்றதை வச்சு பார்த்தா தொல்காப்பியத்திற்கு முன்னால் ஒரு இலக்கியம் இருந்திருக்கு. தொல்காப்பியத்தை காட்டிலும் தொன்மையான இலக்கியம் ஒன்று தமிழுக்கு இருந்திருக்கு. அந்த தொல்காப்பிய இலக்கியம் இருக்கே, அந்த இலக்கியங்கள் தொல்காப்பியத்துக்கு முன் நமக்கு கிடைக்காத காரணத்தினால் தொல்காப்பியம் என்பது நமக்கு இருக்கிறதுல பழமையானது. அது பழமை நீங்கள் பொது ஊழிக்கு முன் 100, 200 ஆண்டா, 300 ஆண்டா, 700 ஆண்டு வரைக்கும் கூட பல்வேறு கருத்துக்கள் இருக்கு.
அதை நீக்கிட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு உலக அளவில் இலக்கியங்களில் ஆகத்தொன்மையான இலக்கியங்கள் கிரேக்க இலக்கியங்கள் தான். ஹோமரின் இலியாதுக்கும் ஓடிசிக்கும் முன் இலக்கியங்கள் எதுவும் இல்லை. வரி வடிவம் வருவதற்கு முன்பே உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள். அதை சான்றுகளாக கொண்டுதான். நம்ம எதுக்கு கிரேக்கத்தை எடுத்து காட்டணும், ரோமாபுரி எடுத்து காட்டணும், மற்றதை எடுத்து காட்டணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம நவீன காலத்தை எடுத்துக்கிட்டு முதலாளித்துவம் எப்படி இருக்கணும்னா பிரிட்டன் எடுத்து காட்டணும், சோசியலிசம் எப்படி இருக்கணும்னா லெனின் உருவாக்கிய ருஷ்யாவை எடுத்து காட்டணும். ஏன்னா மனிதகுலம் முழுவதற்கும் வளர்ச்சி விதிகள் ஒன்று தான். ஏதாவது ஒரு நாட்டில் மனிதன் சாப்பிடாமலே உயிர் வாழ முடியும்னு சொன்னால் அந்த இடத்துல பொருளாக்கம் பற்றிய விதிகளை நம்ம எடுத்துக்காட்ட வேண்டிய தேவையே இருக்காது. ஆனால் மனிதகுலம் முழுவதற்குமான பொதுவான வளர்ச்சி விதிகளை நம்ம பார்க்கிறோம்னா அந்த வளர்ச்சி விதிகளில் நமக்கென்று உள்ள தனித்தன்மையான மாற்றங்கள் பிறழ்வுகள் எப்படி தோன்றின என்பதை இந்த பொது விதி தெரியாமல் நம்ம அதுக்கு போக முடியாது. அந்த முறையில் தான் நாம் இந்த அளவுகோல்களை நம்ம பயில முயல்கிறோம். இன்னும் இந்த குடும்பம் தனிச்சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றத்தில் மீதம் இருக்கிற சில செய்திகளை முடித்துவிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த அணுகுமுறையில் தமிழ் சமூக வரலாற்றை எடுத்து ஆய்வு செய்யணும். அந்த முயற்சியை அடுத்து செய்வோம்.